கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் ஆயத்தத்திற்காக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்ப நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த நாள் இந்த ஜெபத்தை கர்த்தருக்கு நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உங்க சமாதானமும் உங்க கிருபையும் உங்க இரக்கமும் அளவில்லாமல் இந்த நாளிலே இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக. ராஜா, உங்க பிரசன்னத்தினால் இந்த இடத்தை கர்த்தர் முற்றிலும் நீர் மூடி மறைத்து நீர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீங்கிற்கும் எல்லா விதமான பொல்லாங்கிற்கும் கர்த்தர் எங்களை நீங்களாக்கி ரட்சிப்பீராக. உங்க பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். உங்க இரக்கம் இந்த இடத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. உங்க மகிமை இந்த இடத்துல கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு எங்க வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் நிறைவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆவியானவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காய் வேண்டுதல் பண்ண வேண்டுமோ, விண்ணப்பம் பண்ண வேண்டுமோ, ஜெபிக்க வேண்டுமோ, அதை கர்த்தர் எங்களுக்கு நீர் சொல்லி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய சித்தத்தின்படி இந்த ஜெபம் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறைத்துக் கொள்ளும். நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடானவை சமமாகணும் என்ற பாடலை நாம் சேர்ந்த கரங்களை தட்டி நாம் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார்கள், கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பார்கள். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், இயேசு
வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். சொல்லுங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்றீங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பள்ளங்கள் எங்க வாழ்க்கையிலே சீராக வேண்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிற கரடான அனுபவங்கள், கரடான வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை இந்த நாளில் மாற வேண்டும். இயேசுப்பா, எங்க வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலவெளியில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க, இயேசுப்பா என் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கையா இருக்கிறது, உபயோகமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. என்னை ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையா மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாற்றுங்க. என் வாழ்க்கை ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையா மாறட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே ஆளுகை செய்வாராக. பரிசுத்த வழி நடத்துதல் இந்த நாளிலே உண்டாவதாக. தெய்வமே, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்கு
வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் லக்கை நோக்கி ஓடும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலவெளியில நம்பி இருக்கிறீங்க? ஆமென். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை ஒரு நித்தியமான ஒரு மகிமைக்கு நேராய், ஒரு நித்தியமான ஒரு மகிழ்ச்சிக்கு நேராய், ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷத்திற்கு நேராய் என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, எல்லா தீங்கிற்கும் எல்லா பொல்லாப்பிற்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தெய்வம், எல்லா பாவங்களில் இருந்து, எல்லா இருளின் அதிகாரங்களில் இருந்து, எல்லா சாப கட்டுகளில் இருந்து பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலையாக்குகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்க வாழ்க்கையிலே நாங்கள் லாபம் என்று நினைக்கிற எல்லா காரியங்களை விட்டு தள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் அளவில்லாமல் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மீட்கும்படியாய், எங்களை ரட்சிக்கும்படியாய் அந்த பரலோகத்தின் மேன்மையை திறந்து ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னம் அருளி இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவாக இந்த பூமியிலே ஆண்டவரே நீர் ஒரு மனுக்குமாரனாக வந்து பிறந்தீரே, எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், எங்களை ரட்சிக்கும்படியாய், எங்களை மீட்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர. ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட கிருபைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆமென் உம்மை சந்திக்கிறதற்கு, உம்மை ஆமென் கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு ஆயத்தத்தை, ஒரு விழிப்பையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்கள் எங்களுக்கு நீர் அளவில்லாமல் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை வேலையடைத்துக் கொள்வீராக. ரீகானா ராபோ ஷகலரா தீனா ராபோ ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக, சகல சத்தியத்தின் வழியில் நடத்துவாராக. எல்லா இருளின் அதிகாரங்கள், எல்லா சாபத்தின் கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் லோகாதிபதிய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய நல்ல ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்தின் வழியிலும் நீதியின் வழியிலும் எங்களை நடத்தி செல்வாராக. உம்முடைய பரிசுத்த கிருபை எங்களோடு கூட எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் ஆமென் இயேசுவுக்காக விசுவாசத்தில் நிலைத்திருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை முழு மனதோடு பின்பற்றத்தக்கதாக, முழு இருதயத்தோடு பின்பற்றத்தக்கதாக ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இறங்குவீராக. எங்கள் மேல் கிருபையா இருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் மேல் தயவா இருப்பீராக. ஒரு விசை கூட எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி எங்களை
செவ்வையான வழியில் நடத்துவதாக. உம்முடைய நல்ல ஆவி எங்களை பரிசுத்தமான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உங்க நல்ல ஆவி எங்களை நீதியின் வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, சகல சத்தியத்தின் வழியில் நடத்தி செல்வீராக. தேவனுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களை தொடுவதாக. எங்கள் உள்ளான மனிதனில் நாங்கள் வல்லமையாய் பலனடையத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ, thank you Jesus. ஆண்டவரே, எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் நாங்கள் உம்மை உறுதியாய் பின்பற்ற, சாபங்களை உறைந்து அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தீமையான காரியங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தோடு தேவனை சார்ந்து நிற்கத்தக்கதான ஒரு நல்ல கிருபை எங்களுக்கு நீர் தாரும். ஆண்டவராகிய தெய்வம் எங்களுக்கு நல்ல துணையா இருந்து எங்களை நீர் வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எத்தனை இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தை விட்டு வலுவாதபடிக்கு அவன் பாவம் எங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடத்தக்கதான ஒரு நல்ல கிருபையும் அபிஷேகத்தையும் இந்த நாள் எங்களுக்கு தார். இந்த கால வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் நீர் நிழலிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்கிற்கும் உடைய பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சிப்பீராக. இந்த நாளிலே ஆமென் ஸ்தோத்திரம், விட முடியாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத கிரியைகளில் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக.
ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவரில் கட்டவிழ்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளே ஒவ்வொருவரும் காணப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாக பண்ணுங்க, ஆசீர்வாதங்கள் உண்டாக பண்ணுங்க. சமாதானத்தோடு கர்த்தர் நிறைத்து கர்த்தர் நீர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் தரிசனத்திற்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் புதுவாழ்வு திருச்சபையின் ஒவ்வொரு தரிசனத்திற்காக நீங்க இந்த ஆண்டு தந்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, இந்த இயேசு கிறிஸ்துவில் புதுவாழ்வு திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, பூமியின் சகல இடங்களிலும் இந்த ஊழியம் எல்லா இடத்திலும் பரம்ப வேண்டும். எல்லா ஆத்மாக்களும் இந்த சத்தியத்தை அறியத்தக்கதாக, எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கத்தக்கதாக இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனங்கள் ஒன்றும் தவற வேண்டாம், எல்லாம் அப்படியே நிறைவேறட்டும். குறித்த காலத்துக்கான தரிசனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறீரே, இந்த தரிசனங்கள் எல்லாம் ஆமென் தாமதம் இல்லாமல், தடை இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே தடை இல்லாமல் நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான இருளின் கிரியைகள், எல்லா விதமான சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் முற்றிலும் நிர்மூலமாக்கப்படுவதாக ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த திருச்சபையை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபைக்கு எதிராய் காணப்படுகிற பொல்லாத வல்லமைகள், திருச்சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதிய கிரியைகள், நாச மோசத்தின் கிரியைகள், விக்கிரகத்தின் கிரியைகள் ஆண்டவர் எல்லா ஆமென் சோத்திர கபட ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில், எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில், எல்லா இருளின் கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமையானவளை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் மகத்துவமான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதமான கிரியைகளை ஆண்டவரே நீர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக, நீதியின் வழியில் நடத்துவாராக, தேவனுக்கு பிரியமான வழியில் நடத்துவாராக, சகல சத்தியத்தின் வழியில் நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் கரம் ஆண்டவரே அளவில்லாமல் இந்த திருச்சபையின் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே ஒரு 50 கிராமங்களையாக இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்க வேண்டும். 50 கிராமங்கள் சந்திக்கப்படாத, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத 50 கிராமங்களை சந்திக்கிறதற்கான ஒரு வழி வாசல்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு கிராமத்தை சந்திக்கத்தக்கதான திட்டங்களையும் செயல்களையும் கர்த்தர் திருச்சபைக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்கள் திருச்சபையிலே வர வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் 10 ஆத்துமாக்கள் அவன் திருச்சபையில் இந்த ஆண்டு வர வேண்டும். ஆண்டவரே அப்படிப்பட்டதான அற்புதங்களை கர்த்தர் இந்த ஆண்டு செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். நாங்கள் நினைக்கிறதை பார்க்கலும், நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறத பார்க்கலும், நாங்கள் அவரிடத்தில் சொல்லுகிற காரியங்களை பார்க்கலும் அதிகமாய் எங்களுக்கு செய்கிறவர், அதிகமாய் எங்களுக்கு கட்டளை இடுகிறவர், அதிகமாய் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவர். அவர் நல்லவர். அவருடைய கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம், அவருடைய இரக்கங்களை நினைக்கிறோம், அவருடைய தயவை நினைக்கிறோம். அவர் எங்கள் மேல் வைத்த அவருடைய கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் அவருடைய அன்பையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இயேசுவை நீங்க பாராட்டின அந்த விலையேறப்பட்ட கிருபைக்காக நாங்கள் மறுபடியும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே 100 வாலிபர்களை, சந்திக்கப்படாத வாலிபர்களை நாங்கள் சந்திக்க வேண்டும். 100 வாலிபர்களை கிறிஸ்துவண்டையில் நடத்த வேண்டும். 200 சிறு பிள்ளைகளை நாங்கள் சந்திக்கிறதற்கு, 200 சிறு பிள்ளைகளை இந்த ஆண்டு நாங்கள் ஆதாயப்படுத்துகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் மேல் ஆண்டுடைய பிரசன்னம் இருப்பதாக, இந்த திருச்சபையின் மேல் ஆண்டுடைய இரக்கம் இருப்பதாக, இந்த திருச்சபையின் மேல் ஆண்டுடைய வழிநடத்துதல் இருப்பதாக, இந்த திருச்சபையின் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இருப்பதாக. ஓ எந்த பொல்லாத வல்லமைகளும் இந்த திருச்சபையில் கிரியை செய்யக்கூடாது. எந்த துர்ச்சன பிரவாகங்களும் இந்த ஊழியத்தில் கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த ஊழியத்தை முற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஊழிய
ஊழியத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியுடைய சித்தம் மட்டுமே இந்த ஊழியத்தில் நிறைவேற வேண்டும். எந்த மாம்சீக சித்தங்களும் நிறைவேற வேண்டாம், எந்த மாம்சீக எண்ணங்களும் நிறைவேற வேண்டாம், எந்த மாம்சீகத்துக்குரிய கிரியைகளும் இந்த திருச்சபையிலே செயல்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த திருச்சபையை நீங்க வேலியடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ள கத்த நடத்துங்க, உங்க பிரசன்னத்துக்குள்ள நடத்துங்க, உங்க சமாதானத்துக்குள்ள நடத்துங்க. தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே 50 வீட்டு சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. 50 ஆமென் சோத்திரம் சபை நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. 50 இடங்களில் நாங்கள் ஜெபங்களை ஆரம்பிக்க, ஜாமக்கார ஜெபங்களை ஆரம்பிக்க ஆண்டவர்களுக்கு உதவி செய்வீராக. தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கிற ஆமென் ஜாமக்காரலாய் ஆண்டவர் அநேகரை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. தேசத்திற்காய் கண்ணீர் வடிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் இந்த திருச்சபைக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஜாமங்காத்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள அந்த வாஞ்சேக்கத்தை தாரும். நான் இந்த தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வை எல்லாருக்கும் கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்க வேலி அடைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஜெப தோட்டங்கள் ஆமென் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அநேக ஜெப தோட்டங்கள் எங்கள் திருச்சபைக்கு தேவை. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒவ்வொரு ஜெப தோட்டம் வேணும். ஆண்டவரே ஆமென் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் ஆமென் போய் அந்த ஜெப தோட்டத்திலே கூடி அமர்ந்து ஒரு மனப்பட்டவர்களாய் ஜெபிக்கும் போது தேசத்தை கர்த்தர் மகிமையாய் அசைக்க போற அன்புக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இரக்கம் செய்வீராக. ஒரு பரலோக மகிமை இந்த நாட்கள் இந்த திருச்சபையில் வெளிப்பட வேண்டும். பரலோக வல்லமை இந்த திருச்சபைகள் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும். ஜனங்கள் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, சத்தியத்தை கண்டு கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு இருதயங்களையும் ஆவியானவரில் வேலியடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெரு தெருவாய் ஆமென் சுவிசேஷ கூட்டங்கள் நடக்க வேண்டும். தெரு தெருவாய் சத்தியங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். வீடு வீடாய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். வீடு வீடாய் டிராக்ஸ் ஊழியம் நடக்க வேண்டும். ஆண்டவரே தெரு பிரசங்கங்கள் தடை இல்லாமல் நடக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் தெருவில் நின்று சத்தியத்தை சொல்லத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதை குறித்து நாங்கள் வெட்கப்படக்கூடாது, எதை குறித்து நாங்கள் அசிங்கப்படக்கூடாது. உடைய நாம மகிமைக்கென்று நிற்கிறதை நாங்கள் பாக்கியமாய் எண்ணத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தேவரீர் எங்கள் சபையிலிருந்து அவன் ஊழியர் செய்கிற ஊழியர்களை எழுப்புங்க. அவன் கிராமங்களில் புறப்பட்டு சென்று சத்தியத்தை அறிவிக்கிற வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க. வாலிப பிள்ளைகள் ஒரு சேனையாய் எழும்பட்டும். அவன் எதை குறித்து வெட்கப்படாதபடிக்கு, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்களுக்குள்ளே நல்ல தைரியத்தையும் நல்ல சமாதானத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். எந்த இடத்திலும் தடை வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வேலையடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா இரக்கம் செய்யுங்க. கைப்பிரதி ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். சுவிசேஷ கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். ஆண்டவரே கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறட்டும். ஆண்டவரே இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்க எல்லா திட்டத்திற்காக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காரியங்களை மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்யப்படுற அன்புக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். திருச்சபையின் திட்டங்களையும் நோக்கங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றி தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய தலைவர்களை கர்த்தர் தேசத்தில் எழுப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இளம் வயதினர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதிர் வயதுள்ளவர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்த ஞானத்தையும் விவேகத்தையும் தெளிவையும் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். Thank you Jesus. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நாம் வாசித்ததான இந்த 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் நாம் ஆண்டவருக்கு நாம் அறிக்கையிட்டு ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற நம்முடைய எல்லா பாவங்கள், எல்லா அக்கிரமங்கள், எல்லா அநியாயங்களையும் நமக்கு அவர் மன்னித்து, அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ அதெல்லாம் கிடையாது, பாவம் பாவம் தான். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அதை அறிக்கையிட்டு நாம் அதை விட்டு விடுவோமானால் தேவன் நமக்கு அதை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக்குறது அவன் உண்மையான காரியம். இந்த நாளிலே நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஏசப்பா, எங்களிடத்துல பாவம் இல்லை என்போம் ஆகில் நாங்கள் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு பாவிகள், எங்கள் மேல் ஆண்டவர் கிருபையா இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஏசப்பா, அந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் அவன் ஒருவர் கூடப்பா ஆண்டவரே, நாங்கள் அப்போ வந்த பிரகாரமாய் நாங்கள் இந்த ஜபத்தில் வந்த பிரகாரமாக நாங்கள் போகக்கூடாது. எங்கள் பாவங்களை கர்த்தருக்கு நீர் மன்னிக்க வேண்டும், எங்கள் அக்கிரமங்களை கர்த்தருக்கு நீர் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 1:9 சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் போது கிறிஸ்து எங்களுக்கு இந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்கள் பாவத்திற்கான அவன் ஒரு பரிகாரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒரு மனிதனாய் வந்து எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே. ஆண்டவரே, அந்த விலையேறப்பட்ட அந்த கிருபையை நினைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த தியாகத்தை நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இயேசுவை, எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய ஒரு அமேன் ஸ்தோத்திரம், ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் எங்கள் தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களை அமேன் ஸ்தோத்திரம் நாங்கள் அறிக்கையிடாமல் விட்டால் அமேன் இந்த பாவங்களை எங்களை மரணத்திற்கு நேராய் கொண்டு போய்விடும், எங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அப்படி போகக்கூடாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவினால் தொடப்பட்டவர்கள், தேவ ஆவினால் நடத்தப்பட்டவர்கள். இயேசுவே, எங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வேணும், அந்த தீர்க்கமான அந்த அபிஷேகம் வேணும். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், எங்கள் அக்கிரமங்களை உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டு விடுங்க. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தேவன் விரும்பாதவைகள் இருக்கிறதோ, என்னென்ன சாபத்திற்குரிய காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன அசுத்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம், எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறோம். தேவ ஆவியானவர் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக, எங்களுடைய அக்கிரமங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. உடைய வசனத்தின்படி கேட்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி கேட்கிறோம். உடைய வசனம் சத்தியமுள்ள வசனம், உடைய வார்த்தை நீதியுள்ள வார்த்தை. ஆண்டவரே, இந்த சத்தியமான வார்த்தைகள் எங்களை நியாயம் தீர்க்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த சத்தியமான வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கட்டும், எங்களை பரிசுத்தமாக்கட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவன் எங்களிடத்தில் பாவம் இல்லை என்போம் ஆகில் நாங்கள் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசப்பா, எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மெய்யான பரிசுத்தம் வேண்டும், ஒரு மெய்யான பரிசுத்தம் வேண்டும், மெய்யான ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். திருச்சபைக்குள்ளே இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையில கூட பாவம் ஆளுகை செய்யக்கூடாது, பாவம் தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடாது. பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம். பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். சாப கட்டுகளுக்குள்ள எடுக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசப்பா, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. அவன் பாவத்தை குறித்தும் நீதியை
குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்வாராக. பாவம் இன்னதென்று நீதி இன்னதென்று ஆமென் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. தேவனாகிய கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வெற்றி கொடி ஏற்றும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா பாவங்களையும் எங்களுக்கு ஆண்டவரே மன்னித்தரலாம். எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். என்ன பாவமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, எங்கள் துணிகரமான பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லா அவன் லௌகிக இச்சைகளையும் கர்த்தர்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மாம்சத்தின் சுபாவங்களையும் கர்த்தர்களுக்கு மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஆவிக்கேற்ற சிந்தை, ஆவிக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நல்ல ஆவியங்களை நடத்துவாராக ஆண்டவரே. உள்ளான மனிதன்ல ஒரு நல்ல மனம் திரும்புதலை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படி பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி எங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எங்கள் பாவங்களுக்கான ஆமென் பரிகாரத்தை ஆண்டவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் மனம் திரும்பி குணப்படத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். பாவத்தோடு வாழுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். சாபத்தோடு வாழுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டாம். அவன் பாவத்தோடு அவன் விளையாடுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அவைகளை ஜெயிக்கத்தக்கதாக, அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஆமென். ஸ்தோத்திரம். அவைகளுக்கு எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை. நாங்கள் அவைகள் மேல் அதிகாரம் எடுக்கத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆவியானவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர்களுக்கு அந்த நல்ல கிருபையக்கத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இருளின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் வேறறுக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. கர்த்தராகிய தெய்வம் இரக்கம் செய்வீராக. கர்த்தராகிய ஆண்டவரின் மகா பெரிய காரியங்களை, மகத்துவம் நிறைந்த காரியங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தை நிமித்தமும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமை உண்டு பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் வாழ்க்கை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எங்கள் வாழ்க்கை நிமித்தம் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சங்கீதம் 51:10 சொல்லப்பட்டபடி எங்கள் இருதயங்கள் சுத்தமா இருக்கட்டும். எங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமா இருக்கட்டும். இருதயத்தின் நினைவுகள் தேவன் விரும்புகிறவர்களா இருக்கட்டும். இருதயத்தின் நினைவுகள் கர்த்தரை பிரியப்படுத்துகிற நினைவுகளா இருக்கட்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:10 சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க, எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. எங்கள் இருதயத்தில் பரிசுத்தத்தை உண்டு பண்ணி தாரும். எங்க இருதயத்தில் பரிசுத்த வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் பரிசுத்த வாழ்க்கையை தருவீராக. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, இந்த காலவேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சுத்த இருதயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு நிலைவரமான ஆவி இயக்கத்தை தருவீராக. விழுந்து விழுந்து எழும்புகிற ஆவி அல்ல, விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு அபிஷேகம் அல்ல. ஓ ஹல்லேலூயா. ஒரு நிலையான அபிஷேகம் வேணும், ஒரு நிலையான தேவ கிருபை வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. இந்த காலவெளியில் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஜீவ ஆமென் சோத்திரம், சோத்திரம் பரிசுத்த தேவனுடைய இந்த வல்லமை ஊற்றப்படுவதாக. ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. நிலைவரமான ஆவி எங்கள் உள்ளங்களை ஊற்றப்படுவதாக. நிலைவரமான ஆவி எங்கள் சிந்தையை ஊற்றுவதாக. நிலைவரமான ஆவி எங்கள் சிந்தையிலே ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில்.
கர்த்தராகிய தேவன் மகிமையான காரியங்களை ஆண்டவரை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் ஆண்டவரே தேவனை தரிசிக்கத்தக்கதான காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் இந்த இடத்துல நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதத்திலே தேவனுடைய இரக்கங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே அந்த இரக்கத்திற்காய், அந்த இரக்கங்கள் இன்னும் அதிகமாக எங்கள் மத்தியிலே ஆமென் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆவியானவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் உருக்கமாகவும் இரக்கமாகவும் ஆமென் நீடிய சாந்தமுள்ள தெய்வமாகவும் ஆமென் மிகுந்த கிருபை உள்ள தெய்வமாகவும் ஆவியானவர் இருக்கிறபடியால் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். மிகுந்த கிருபையுள்ள தெய்வமே, மிகுந்த இரக்கமுள்ளவரே, மிகுந்த தயவுள்ளவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தேவனுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தின் அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுவதாக. எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் உடைக்கப்படட்டும். எந்தெந்த இடங்களில் பாவம் எங்களை கட்டி வைத்திருக்கிறதோ அந்தந்த இடங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக, அந்த பொல்லாத வல்லமைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை எங்களை கிரியை செய்யும்படியாய், பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் பொறுப்படுத்த நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். முற்றிலும் பொறுப்படுங்க, முற்றிலும் பொறுப்படுங்க, முற்றிலும் பொறுப்படுங்க. ஆவியானவர் நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. ஆவியானவருடைய சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும். ஆவியானவர் தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவனே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. நீங்க இரக்கம் செய்கிற வரைக்கும், நீங்க தயவு செய்கிற வரைக்கும், நீங்க இரக்கம் பாராட்டுகிற வரைக்கும் தெய்வமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீங்க தான் அற்புதத்தை செய்யணும். நீங்க தான் எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கர்த்தர் அதிகமாக மகிமைப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. இரக்கமுள்ள தெய்வம், கிருபையுள்ள தெய்வம், தயவுள்ள தெய்வம் ஆண்டவர் அளவில்லாமல் நீங்க கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். பாவத்தின் அடிமைத்தனங்கள் முற்றிலும் உடைக்கப்படுவதாக. ரோமர் 6:14 சொல்லப்பட்டபடி எல்லா பாவத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆமென். 6:14 சொல்லப்பட்ட வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். தேவனுடைய கிருபைக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறபடியால் பாவத்திற்கு இனி எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை, சாபத்திற்கு இனி எங்களிடத்தில் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் தேவன் எங்களை அவருக்குள்ள எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே நீங்க மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை செவ்வையான வழியில் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. ஆமென். நாங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் அவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கத்தக்கதாக, அவன் வசனத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கத்தக்கதாக, தேவனுடைய சித்தம் செய்கிறதற்கு நாங்கள் கீழ்ப்பட்டிருக்கத்தக்கதான நல்ல கிருபைகள் அபிஷேகத்தையும் ஆவியானவர்களுக்கு தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் நம்மத்திலே செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 21:23 சொல்லப்பட்டபடி எங்கள் நாவுகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். எங்களுக்குள்ள அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை தாங்க. ஆமென். எங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக, எங்கள் வாயின் வார்த்தைகள் நீதி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதான ஒரு நல்ல
நல்ல கிருபையை, ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆண்டவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவே, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. நாவில சுத்தமான வார்த்தைகள் வர வேண்டும். நாவு சுத்தமா இருக்க வேண்டும். எங்கள் நாவு, எங்கள் வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹாலே லூயா. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவையும் ஆத்மாவையும் காக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். அவன் எங்களை பாவத்துக்கு நிறைய நடத்துகிற எங்கள் நாவு அவன் வேலி அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆத்மா காக்கப்படட்டும். எங்கள் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறதப்பா. எங்கள் ஆத்மா அறிவுள்ளதா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். எங்கள் ஆத்மா பரிசுத்தமுள்ளவளா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். எங்கள் ஆத்மாவும் மனசும் விரும்பினபடி நாங்கள் செய்யாதபடிக்கு வசனத்தின்படி எங்களை காத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு தருவீராக. ஆமென். எங்கள் வாயை, ஆமென், எங்கள் நாவையும் காக்கிற ஒரு நல்ல கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாயையும் நாவை நாங்கள் காப்போமானால் எங்கள் ஆத்மாவை நாங்கள் இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுகிறோம். இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுகிறோம். இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு சீரான ஒரு மெய்யான பரிசுத்தத்திற்கு நேராய் கர்த்தர் எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா இரக்கத்தில ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவன் வாயின் வார்த்தைகள் சுத்தமா இருக்கத்தக்கதாக, நாவு சுத்தமா இருக்கத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் நாவு சுத்தமா இருக்கட்டும். எங்கள் இருதயம் சுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் சுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கங்கள் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக ஒரு மெய்யான மனம் திரும்புதலை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. கண்கள் சுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. கண்கள் தீமையான காரியங்களை பார்க்க கூடாது. நல்ல காரியங்களை மட்டும் எங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. 119 சங்கீதம் 37 வசனத்தில் சொல்லப்பட்டபடி எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும். எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும். எங்கள் கண்கள் ஆமென் செவ்வையான காரியங்களை மட்டும் பார்க்கட்டும். எங்கள் கண்கள் நீதியான காரியங்களை மட்டும் பார்க்கட்டும். எங்கள் கண்கள் பரிசுத்தமானவர்களை மட்டும் பார்க்கட்டும் ஆண்டவரே. அசுத்தமான காரியங்களுக்கு இடங்கொடாதபடிக்கு, பொல்லாப்பான காரியங்களுக்கு இடங்கொடாதபடிக்கு எங்கள் கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியறலோ ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மழையோ ஆமீன், இயற்கையோ செயற்கையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதுவும் எங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து விடக்கூடாது. எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எங்கள் கண்கள் எப்போதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எங்கள் கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆமீன். மாயை பாராதபடி நீரின் கண்களை விலக்கி உமது வழிகளில் உயிர்ப்பியும் என்று 119 சங்கீதம் 37 வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, மாயான காரியங்களை நாங்கள் பார்க்க கூடாது. மாயான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. மாயான கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடிக்கு தேவ ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படத்தக்கதாக, கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படத்தக்கதாக, கர்த்தரையே சார்ந்து நிற்கத்தக்கதான நல்ல கிருபைகள் ஆண்டவர்களுக்கு தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்கள் சுத்தமாக்கப்படட்டும். கண்கள் சுத்தமாக்கப்படட்டும். கண்கள் சுத்தமாக்கப்படட்டும். நாவுகள் சுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முக்கியமான ஒரு காரியத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ரோமர் 12:2 சொல்லப்பட்டபடி ஆமென், எங்கள் மனம் புதிதாக வேண்டும். எங்கள் சிந்தனை புதிதாக விட வேண்டும். எங்கள் சிந்தனையில ஒரு மாற்றம் வேண்டும். எங்கள் நாவின் சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சிந்தையிலே வருகிற எல்லா பாவங்களிலிருந்து கர்த்தரங்களை விடுதலையாக்குவீராக. சிந்தையிலே வருகிற எல்லா அசுத்தமான கிரியைகளிலிருந்து கர்த்தரங்களை விடுதலையாக்குவீராக. தேவ ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமே ஏசப்பா. ஆண்டவர், எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நீர் எங்களை நாங்களுமே மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்க தீர்மானிக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சிந்தனை அவன் பரிசுத்தமா இருக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எங்கள் சிந்தையிலே நாங்கள் எந்த இடத்திலும் பாவம் செய்யக்கூடாது. சிந்தையில எந்த இடத்திலும் பாவம் செய்யக்கூடாது. எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா மாமிசத்தின் எண்ணங்களையும் மாமிசத்தின் இச்சைகளையும் கலைந்து போடத்தக்கதான ஒரு நல்ல தெய்வீக அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களை வேலி அடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, சிந்தையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவீராக. தேவ பயம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்பட்டபடி தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க வாழ்க்கையில உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆமென் உமக்கு நன்றி, ஆமென் உமக்கு நன்றி. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இயேசுவே உமக்கு பயந்தமுடைய வழிகளை நடக்கத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தாரும், ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தாரும், ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் எங்களுக்கு வேணும். தேவ பயம் எங்க வாழ்க்கையில பெருக வேண்டும். தேவ பயம் எங்க வாழ்க்கையில பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் உண்டாக வேண்டும். 1 பேதுரு 1:16 சொல்லப்பட்டபடி எங்க வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். அசுத்தமான எந்த காரியங்களுக்கும் நாங்கள் இடம் கொடாதபடிக்கு எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய கிருபையும் பலனையும் ஆவியானவர்களுக்கு அளவில்லாமல் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1:16 சொல்லப்பட்டபடி தேவ ஆவியான இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவன் எப்படி பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அவரை போல நாங்களும் எங்களை நடக்கைகளில் எல்லாம் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் நிற்க, பரிசுத்தவான்களாய் நிற்கிறதற்கு ஆவியானவர்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர்களை சுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்தரலும், தேவனாகிய கர்த்தர்களுக்கு இரக்கம் செய்தரலும். ஆண்டவரே எங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருப்பதாக. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவே எங்கள் ஆவி புதிதாக்கப்பட வேண்டும். அவன் ஒரு புதிய ஆவியை, ஒரு புதிய அபிஷேகத்தை ஆவியானவர்களுக்கு தாங்க. எசேக்கியேல் 36:26 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க, ஒரு புதிய ஆவியை தாங்க, ஒரு புதிய தேவ வல்லமையை தாங்க. அவன் எங்கள் வல்லமைகள், அவன் சோத்திர தேவனுடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. ஆண்டவர் அந்த வல்லமைகள் எங்கள் வாழ்க்கையிலே அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. எங்கள் வாழ்க்கையிலுக்கு சாபங்கள், இருளின் கிரியைகள், இருளின் அதிகாரங்கள் முற்றிலும் நீக்கப்படுவதாக. தேவனாகிய கர்த்தனை மகிமை நிறைந்த காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் ஆவி புதிதாக்கப்பட வேண்டும், எங்கள் ஆவி புதிதாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற மக்களை எங்களை மாற்றுங்க. தேவ பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. யாக்கோபு 4:8 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே எங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கத்தக்கதாக, எங்கள் இருதயங்களை புதிதாக்கத்தக்கதாக தேவனிடத்தில் சேரும்போது அவருடைய சந்நிதியில் இருந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே எங்களுக்கு தந்திருக்க அந்த வாழ்க்கை அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் ஆண்டவரே. தேவன் பொறுப்படுத்த நடத்துங்க, நன்மை உண்டாக பண்ணுங்க, ஆசீர்வாதங்கள் உண்டாக பண்ணுங்க. தேவனுடைய அளவில்லாத கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாக எங்களை தாங்கி நடத்தட்டும். தேவனாகிய கர்த்தர்களை முற்றிலும் வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி புதிதாக்கப்படட்டும், எங்கள் சிந்தைகள் புதிதாக்கப்பட வேண்டும், எங்கள் எண்ணங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. எல்லா காரியத்திலும் ஒரு பரிசுத்தையும் ஒரு வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாண்டு தரும்படியாக ஜெபிக்கிறேன். ரோமர் 12:1 சொல்லப்பட்டபடி அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி கர்த்தர் அவன் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இரக்கத்துக்காக நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். அந்த தயவுக்காக நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக, எங்கள் மேல் ஆண்டுடைய இரக்கம் இருப்பதாக, எங்கள் மேல் ஆண்டுடைய தயவு இருப்பதாக. ஆண்டவரே தேவரீர் நீர் பொறுப்படுத்த சகல சத்தியத்தின் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்துக் கொண்ட எல்லா காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு பரிசுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில தாங்க, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கத்தக்கதாக இதற்கம் செய்யும் ஆண்டவரே. பெற்றோருக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ நாங்கள் வாழக்கூடாது. எங்களுடைய இஷ்டம் ஒன்று நிறைவேற வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நீர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ, என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறோ, என்ன இஷ்டத்தை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில தடை இல்லாமல் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்து எங்கள் மேல் தயவு வைத்து ஆண்டவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களை முற்றிலுமான கருத்தில் தாழ்த்துகிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவன் ஆகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களால் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து சகல சத்தியத்திற்கு நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் சமாதானம் இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக, இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக, இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக, இன்னும் அதிகமாக ஊற்றப்படுவதாக. உங்கள் வல்லமைகள் ஊற்றப்படட்டும், உங்கள் கிருபைகள் ஊற்றப்படட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்களுக்கு இரக்கம் செய்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். ராஜாவும் அன்பை எங்கு கண்டிடுவேன், உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. கொள்கை கூறிய பலர் சென்றனர், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி, கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. பாவி என்றென்னை பலர் தள்ளினும் இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீ நடத்தின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இந்த ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்த எல்லா பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் கட்டளையிடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கட்டளையிடுங்க. எல்லா அசுத்தமான காரியங்களை விட்டு விலகி ஓடத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தாங்க. கரடு முரடான வாழ்க்கைகள் எல்லாம் மாறி ஒரு சமமான வாழ்க்கை உண்டாகத்தக்கதாய், ஒரு சீர்திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகத்தக்கதாய் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த காலவெளியிலும் அமேன் பொருளாதார தேவைகளோடு, அமேன் உணவுக்காக, உடைக்காக, அவன் உறைவிடத்திற்காக கலங்கி நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே இவர்களை நீர் இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் அப்படி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபடக்கூடாது. உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு சாட்சிகளாய், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்படான்ற கிருபை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.